அனைவருக்கும் வணக்கம். 78 ஆண்டுகளுக்கு பிறகு ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் கன்னிராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எதிர்பார்த்ததை விட வருமானம் உங்களுக்கு இந்த அமாவாசை கூடுதலான பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு தீரக்கூடியதாக இருக்குது. அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மனதில் லேசான சோர்வு உண்டாகும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான போக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது. செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. சக பணியாளர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் சிக்கி விடுவீங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது என்றாலும் அதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மனதுக்கு நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். பெண்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. பணி சுமையிலிருந்து விடுபட நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையை பொறுத்தவரை மிக அற்புதமான ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த அமாவாசையில் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. சந்திரனின் இடப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்குது. சூரியன் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. சொந்த முயற்சியில் எந்த தொழிலும் நீங்கள் காலூன்றி நிற்பீங்க. ஜவுளி வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்காரு. இழுபறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பூர்வீக சொத்து வழக்குகள் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். புதன் 10, 11ஆம் இடத்துல இருக்காரு. நண்பர்களின் வீட்டு பிரச்சனையே வெகு சாமர்த்தியமாக தீர்த்து வைப்பீங்க. குரு 9ஆவது இடத்துல இருக்காரு. பெரியோர்களின் நல்லாசையால் புதிய வீடு வாங்கி கட்டி குடிப்போக யோகம் உண்டாகும். சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்காரு. வாய் வார்த்தைகளால் கடுமையாக சண்டை போட்டாலும் கணவன் மனைவிக்கு இடையே இருவரும் இதயத்தால் இறுக்கமாக இருப்பீங்க. சனி 6ஆம் இடத்துல இருக்காரு. பிள்ளைகளின் நடத்தை பெற்றோர்கள் அணுக்கமாக கவனிக்க வேண்டியது நல்லது. சிலருக்கு உடல்நல உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சிகிச்சைக்கு பின் நிவாரணம் கிடைக்கும். ராகு 7ஆம் இடத்துல இருக்காரு. பெண்ணுக்கு வரன் தேடுவதில் மும்பரமாக இருங்குவீங்க. கேது 1ஆம் இடத்துல இருக்காரு. எதிர்பார்த்த இடத்தில் இருந்து வந்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. கன்னி ராசியை பொறுத்தவரை அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள். அனைத்தும் உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமான மனதார மனம் உருகி வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அமாவாசை தினத்தில் நீங்கள் காக்கைக்கு உணவு வைப்பது, தர்ப்பணம் கொடுப்பது இது போல செய்து வருவதால் முன்னோர்களின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்துக்களின் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று அமாவாசை. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்நாட்களில் தவறாமல் குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும். இது சாஸ்திரத்தில் வலியுறுத்தப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை திதி முன்னோர் வழிபாட்டிற்கு உரியவையாக சொல்லப்படுது. ஒரு வருடத்தில் 12 அமாவாசைகள் மட்டுமின்றி மொத்தம் 96 தர்ப்பணங்கள் கொடுக்க வேண்டும் என சாஸ்திரத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கு. அனைத்து அமாவாசைகளும் முக்கியமானவை என்றாலும் ஆடி தை அமாவாசை மிக முக்கியமானதாக கருதப்படுது. அதே போல் ஆடி அமாவாசைக்கு முன்பு வரும் ஆனி அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. உத்தராயண காலம் என சொல்லப்படும் தேவர்களின் பகல் பொழுதின் நிறைவாக வரும் மாதமே ஆனி அமாவாசை. அடுத்து வரும் ஆடி அமாவாசை துவங்கி 6 மாதங்கள் தாட்சாயண காலமாக துவங்கிவிடும். தேவர்களின் இரவு பொழுதான தாட்சாயண காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்து நம்மை காப்பதாக ஐதீகமாக சொல்லப்படுது. இந்த ஆண்டு ஆனி அமாவாசை ஜூலை 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருவதால் அன்றைய தினம் காலை 4:56 மணிக்கு துவங்கி ஜூலை 6ஆம் தேதி காலை 5 மணி வரை அமாவாசை திதி இருக்குது. அன்று நாள் முழுவதும் அமாவாசை திதி இருப்பதால் அதிகாலையில் ஆறு, குளம், கடல் போன்றவற்றில் புனித நீராடி விட்டு சூரிய உதயத்திற்கு பிறகும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமையுடன் இணைந்து வரும் அமாவாசை மிக முக்கியமான அமாவாசை. காலை 10:30 மணி முதல் 12 வரை ராகு கால நேரம்.
ராகு கால உச்சி பொழுதுல தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது என்பது விதி. இது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவர்கள் 10:30 மணிக்கு முன்பாகவே தர்ப்பணம் கொடுப்பது நல்லதாக சொல்லப்படுது. ஆனி அமாவாசை தினம் திருவாதிரை நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது. ஜூலை 5ஆம் தேதி 4:35 மணிக்கு திருவாதிரை நட்சத்திரம் துவங்கி, திருவாதிரை நட்சத்திரம் சிவனுக்குரிய நட்சத்திரம் என்பதால் இந்த நாட்களில் முன்னோர் வழிபாடு, சிவன் வழிபாட்டையும் மேற்கொள்வது சிறப்பானதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தர்ப்பணம் கொடுத்து முடித்தவுடன் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமான வழிபட்டு வாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். காகத்திற்கும் முன்னோர்களுக்கும் உணவு படைத்து வழிபட வேண்டும். அமாவாசை என்று யாருக்காவது உணவு, தானியங்கள் ஆகியவற்றை தானமாக வழங்குவது நல்லதாக சொல்லப்படுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு தீரக்கூடியதாக இருக்கு. அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மனதில் லேசான சோர்வு உண்டாகும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான போக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு. செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. சக பணியாளர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் சிக்கி விடுவீங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் உங்களுக்கு அதிகமாக இருக்கு என்றாலும் அதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மனதுக்கு நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். பெண்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு. பணி சுமையிலிருந்து விடுபட நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையை பொறுத்தவரை மிக அற்புதமான ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த அமாவாசையில் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. சந்திரனின் இடப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்குது. சூரியன் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. சொந்த முயற்சியில் எந்த தொழிலும் நீங்கள் காலூன்றி நிற்பீங்க. ஜவுளி வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்காரு. இழுபறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பூர்வீக சொத்து வழக்குகள் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். புதன் 10, 11ஆம் இடத்துல இருக்காரு. நண்பர்களின் வீட்டு பிரச்சனையே வெகு சாமர்த்தியமாக தீர்த்து வைப்பீங்க. குரு 9ஆவது இடத்துல இருக்காரு. பெரியோர்களின் நல்லாசையால் புதிய வீடு வாங்கி கட்டி குடிபோக யோகம் உண்டாகும். சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்காரு. வாய் வார்த்தைகளால் கடுமையாக சண்டை போட்டாலும் கணவன் மனைவிக்கு இடையே இருவரும் இதயத்தால் இறுக்கமாக இருப்பீங்க. சனி 6ஆம் இடத்துல இருக்காரு. பிள்ளைகளின் நடத்தை பெற்றோர்கள் அணுக்கமாக கவனிக்க வேண்டியது நல்லது. சிலருக்கு உடல்நல உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சிகிச்சைக்கு பின் நிவாரணம் கிடைக்கும். ராகு 7ஆம் இடத்துல இருக்காரு. பெண்ணுக்கு வரன் தேடுவதில் மும்பரமாக இருங்குவீங்க. கேது 1ஆம் இடத்துல இருக்காரு. எதிர்பார்த்த இடத்தில் இருந்து வந்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. கன்னி ராசியை பொறுத்தவரை அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள். அனைத்தும் உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமான மனதார மனம் உருகி வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அமாவாசை தினத்தில் நீங்கள் காக்கைக்கு உணவு வைப்பது, தர்ப்பணம் கொடுப்பது இது போல செய்து வருவதால் முன்னோர்களின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கன்னிராசிக்காரர்கள் அமாவாசை தினத்தில் இது போல் பரிகாரங்களை செய்து வருவதும், அமாவாசையில் காக்கைக்கு உணவு வைப்பதும், அது மட்டும் இல்லாமல் தர்ப்பணம் கொடுப்பதும் இது போல் செய்து வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.